வணக்கம். உங்கள் வீரத்தமிழன் மருதுமரி. 5ஆம் தேதி முன்னாடி 4ஆம் தேதி வீடியோ போட்டிருப்பேன். அதாவது வந்து மதுரை மாவட்டம் பாரதியார் ரோடு, ஜெயந்திபுரம் பாரதியார் ரோடு அமைந்துள்ள நீதிராஜன் கவர்மெண்ட் அட்டாச்சோட இருக்கிற ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்து ரூ. 1000 கேட்குறாங்க குழந்தைகளிடம். ரூ. 1000 கேட்குறனால வந்து ரிசிப்ட் கொடுங்க அப்படின்றதுனால இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றத வீடியோவாக பதிவு விட்டுருந்தேன். அதனால இப்போ இந்த இதான் என் குழந்தை சுப்பலட்சுமி பேரு. முதல்ல எங்கப்பா படிச்ச? முதல் வந்து நீதிராஜன்ல படிச்சேன். நீதிராஜன்ல படிச்ச. இப்போ எங்க படிக்க போறீங்க? நாடா ஸ்கூல். நாடா ஸ்கூல். எதுக்கு நீதிராஜன்ல இருந்து வந்தீங்க? ஃபீஸ் ரொம்ப 1000 ரூபாய் வாங்குறாங்க. சரிங்களா? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது எல்கேஜி வந்து சகாய மாதாவில் சேர்த்துருந்தோம். அதுவும் கவர்மெண்ட் அட்டாச்சோட தான் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி சேர்க்குறப்ப வந்து காசு வாங்கலை. ஸோ அங்கே சுத்தம் இல்லாதனால வந்து அந்த ஒரு வருஷத்தை சரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் சொல்லியிருந்தா சுத்தமாக வைங்க ஸ்கூலில் வந்து அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். சரி முதல் வகுப்பு போகுது தமிழில் சேர்ப்போம் அப்படின்றதுனால சேர்த்துருந்தோம். நீதிராஜனில் சேர்த்துருந்தோம். அப்போ சேர்க்குறப்ப வந்து அப்பயும் 500 வாங்கினாங்க. மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் சரி முதல் பிள்ளைய சேர்க்குறோம் அப்படின்ட்டு ஒன்றாவது படிச்சிச்சு. அடுத்து இரண்டாம் வகுப்பு போகிறப்ப வந்து 1000 ரூபா வந்து கேட்குறாங்க. அதுக்கு உண்டான ரிசீப்டை வந்து நான் கேட்குறேன். அதனால் நான் சொல்லிடுறேன். இவங்க யாருன்னு தெரியுமா? யாருப்பா அது? மதுரவாண்டி. மதுரவாண்டி. மாமன்னர் மருதுபாண்டியர்கள் அவங்க ஆட்சி செய்த காலத்துல எப்படி மக்கள் நல்லா இருந்தாங்கன்னு தெரியுமா? அதனால வந்து இந்த தேசத்திற்காக, நம் நாட்டுக்காக, நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல நம்ம இந்திய தேசத்திற்காக போராடியவர்கள். அந்த வழியில வந்தவங்க நாங்க. அந்த வம்சத்துல பிறந்தவங்க நாங்க. நேர்மையா கேள்வி கேட்போம். அப்ப நீங்க மற்றவங்கலாம் வந்து நாங்கள் காசு கொடுக்கறதுக்கு வந்து கேள்வி கேட்க மாட்டோம். நீங்க மட்டும் கேள்வி கேட்க. நாங்க கேள்வி கேட்போம். ஏன்னா இந்த நாட்டுக்காகவே அர்ப்பணிச்ச உயிர் தியாகம் செய்த வம்சத்துல வந்திருக்கோம். ஒரு தவறு நடந்தா கேள்வி கேட்போம். நான் உங்கள் வீரத்தமிழன் தான் நான். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சமூக வலைதளங்களில் கம்பு சுத்துறவங்க, அவங்க ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஐடியா இருக்கும். இன்னொன்று வந்து லாக் பண்ணி வச்சிருப்பேன். மொபைல் நம்பர் கூட போட மாட்டாங்க தைரியமா. நாங்கள் வந்து தைரியமா மருதுருவர் மீடியாவும் சரி, மாரிமுத்து என்ற ஐடி இருந்தாலும் சரி, மருதுமாரி அகமுடையார் ஐடியா இருந்தாலும் சரி, அனைத்து ஐடியிலுமே என் பேரு, உண்மையான புகைப்படம், உண்மையான நம்பர், மொபைல் நம்பர் போட்டிருப்பேன். சரிங்களா? எவனுக்கும் பயப்பட மாட்டான். நேர்மைக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதனால இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன். அதனால ஒரு ஸ்கூல்ல தவறு நடக்குது, கவர்மெண்ட் அட்டாச்சோட இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க, கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே உதவி செய்யறாங்க, அதுக்கு தான் போய் சேர்க்கிறான். சரிப்பா, நானு நீதிராஜெல்லாம் 1000 ரூபா வாங்குறாங்க, ரிசீப்ட் தரல. இதுல சொல்றேன் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துருவோமா? ஏப்பா அப்பா வந்து வாழ்க்கையை கெடுத்துருவோமா? அதாவது இதே நாடார் ஸ்கூல்ல போய் சேர்த்தோம். ₹1 கூட கேட்கல. இதே கவர்மெண்ட் அட்டாச்சோட தானே இருக்கு. கேட்டாங்களாப்பா காசு? கேட்கல. போதுமா? அதாவது புக்கும் கொடுத்துருக்காங்க. காமி 2வது புக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? காமிப்பா. 2வது புக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஒரு தவறு நடக்குதுன்னா ஒரு வீடியோ போட்டாத்தே மக்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து கமல்ல நீங்க பப்ளிசிட்டியா விளம்பரம் தட்டுறதா? ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, அப்ப எல்லாமே வந்து இலவசமா கல்வியை கத்துக் கொடுங்க அப்படின்ற காலமெல்லாம் போய் இப்போ பூராம எங்க பிரைவேட்ல சேரு. என் குழந்தைய நான் எங்க சேர்க்கணும், நான் எப்படி படிச்சு வந்தேன்? நானு இதே கம்பத்துல வந்து புனித அல்போன்ஸ் நடுநிலை பள்ளி
அதுவும் கவர்மெண்ட் அட்டாச்சோட இருந்த ஸ்கூல்ல தான் ₹1 கூட கேட்கல. 8வது வரைக்கும் படிச்சுட்டேன். அதே மாதிரி பாளையம் கர்த்தவ ராவுத்தர் ஸ்கூலு, அதுவும் கவர்மெண்ட் அட்டாச்சோடது தான், கவர்மெண்ட் ஸ்கூலு தான். அதுலயும் ₹1 கூட கேட்கல. அப்ப இங்க மதுரை மாவட்டத்துல மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவா நடக்குது. அதாவது சில ஸ்கூல்ல மட்டும்தான். நான் தெற்கு வாசல்ல தான் நாடார் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். மதுரை தெற்கு வாசல்ல நாடார் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். ₹1 கூட வேணாம்னாங்க. இதுல சொல்றாங்க, கம்பாண்ட போடுறாங்க. அந்த ஸ்கூல்லையும் ₹1000 வழி இல்லாம. ஏன்டா டேய், உழைக்கிறான். இதோட மைக்கு என்ன விலைன்னு தெரியுமா? இந்த மைக்கு என்ன விலைன்னு தெரியுமா? ₹1000 வழி இல்லை. கம்பாண்ட்ல ₹1000 வழி இல்லாம இது பண்ணிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. ₹1000 வழி இல்லாம இருக்கவங்க பாத்தீங்களா? எப்பா, நான் ₹1000 வழி இல்லை. நான் ஏழை குடும்பத்துல பிறந்தவன். நான் கூலி வேலை பார்க்குறேன். எங்க அப்பா கூலி வேலை பார்க்குறவர் தான். இப்போ பார்த்தாரு, இறந்துட்டாரு. நாங்க பூராமே கூலி வேலை பார்க்குறவங்க அப்பா. இந்த அரசாங்கம் இலவச கல்வியை கற்றுக் கொடுக்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இலவச கல்வி தான் கொடுக்கணும் அப்படின்றத அரசுல இருந்து சலுகை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதனாலதான், அதாவது கல்வி கற்கிறதுக்கு மட்டும் பிரைவேட்டு, அரசு வேலை மட்டும் வேணுமா? எப்பாடா, என்னங்கடா நாயா? எப்படிலாம் மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க. கேள்வி கேட்கணும். கேள்வியே கேட்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்கள் பூராமே இப்ப மதுரையில இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம நண்பர் தான். நம்ம நண்பர் அவங்க அதே நீதிராஜன் ஸ்கூல்ல தான் அந்த பிள்ளை படிக்குது, குழந்தை படிக்குது. அந்த பிள்ளைகிட்டையும் ₹3000 கேட்டிருக்காங்க. எல்லாத்துட்டையுமே ரூபா வாங்கியிருக்காங்க. என்னம்மா? ஆமா. அதாவது ரூபா வாங்குறீங்க, சரிப்பா, மெயின்டெனன்ஸ் செலவு, அந்த செலவு அப்படின்னு வாங்குறீங்க. அப்பனா நீ கவர்மெண்ட் கணக்காமி, கவர்மெண்ட் கணக்கு வச்சு உன் ஸ்கூல்ல ஒரு ரிசிப்ட் போட்டு நீ கொடுக்கணும். நாங்க வாட்டுக்கு 1000, 2000, 3000, 5000 நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்க கொடுத்துட்டு போனா நீங்க எப்படி கவர்மெண்ட் கணக்கு அமைக்கிறது? அப்ப இது பூரா கருப்பு பணம் தான், கருப்பு பணமா தானே மாறும். நீங்க பூரா ஆட்டையை போடுறதா தானே தெரியுது. இதனால உடனடியாக அதிகாரிகள், தமிழக முதலமைச்சர் சொல்லுவது இல்லப்பா, யாருப்பா இன்னைக்கு தமிழக முதலமைச்சரு? தமிழ் யாரு? மோடி. மோடி. அதாவது அவர் பாரத பிரதமர். சரியா? பாரத பிரதமர் தான் மோடி. இப்ப நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? உங்க உங்க அம்மா சொல்லுவாங்கல்ல, விஜய். பாத்தீங்களா? தமிழக முதலமைச்சர் யாருன்னு கேட்டதுக்கே மோடின்றாங்க. அப்போ மோடி எவ்வளவு குழந்தை மனசுல இருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கீங்களா? இன்னைக்கு இந்தியா பாதுகாப்பா இருக்குன்னா அதற்கு காரணம் மோடி தான். அதனால தமிழ்நாட்டுல இன்னைக்கு விஜய் தமிழக முதலமைச்சரா இருக்காரு. அதனால அனைவர அதிகாரிகளும் பள்ளியை சார்ந்து ரைடு போனோம். எல்லா ஸ்கூலுக்குமே ரைடு போனோம். இந்த மாதிரி அநீதி, அநியாயங்கள் நடக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் ₹1000, 2000 இப்படின்றப்ப ஒவ்வொரு குழந்தைகள்ட்டையும், ஒரு ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைய 40 ஒன்னாம் வகுப்பு படிக்கும்ல, 40 பிள்ளைய படிக்குது. அப்ப 40,000. ஏ கிளாஸ் இருக்கு, பி கிளாஸ் இருக்கு. இந்த மாதிரி 2 கிளாஸ் 3 கிளாஸ் இருக்குன்னா அப்ப 40 என்னாச்சு? அது மாதிரி 2வதுக்கு 2000, 3வது, 4வது, இப்படியே 1000 கூட்டி வாங்கினா அப்ப இதெல்லாம் எப்படி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு வரும்? இதை பூராமே ஆட்டையை போடுறது வேலைதான். கல்வியை சொல்லி ஆட்டையை போடுறவல. ஏன்னா காமராஜர் கல்வி இலவசமா கொடுக்கணும்னு அப்படி போராடி அவரு செஞ்சாரு. ஆனா அவரு பேரை சொல்லி நீதிராஜன்ல அதை கூப்பிட்டுமா, என்ன ஃபுல்லா போட்டிருக்கும் பாருமா, காமிமா. ஜெயந்திபுரம் நாடார் உறவு முறைக்கு பாதித்தமான நீதிராஜன் பாரதிய துவக்கப்பள்ளி, 105 பாரதியார் ரோடு, ஜெயந்திபுரம், மதுரை. 625011. மொபைல் நம்பரும் சொல்லிடவா? 26 73 32 5. நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஸ்கூல்ல இவ்வளோ அநீதிகள் நடக்குது. இதை நம்ம சொல்றோம். நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்குறீங்க, நான் தான் கேள்வி கேட்பேன். ஒரு ஆளுக்கு தானே எல்லாம் கேள்வி கேட்க தெரியாம இருக்காங்க. ஏன்னா மக்கள் பூராமே எனக்கென்னு போறாங்களா? ரோட்ல போனா ஒருத்தன் அடி வெட்டு கிடைக்கானா எனக்கென்னு போயிடுவேன்.
நம்மளாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ரோட்ல விழுந்து கிடந்தாலே அப்படியே போய் தூக்கி விடுவோம். ஏன் ஒண்ணும் இல்ல. நான் டிராவல்ஸ் ஓட்டுறேன். என் காரை வந்து இடிச்சிட்டான். அதுவே அவன தனியா போட்டு வந்து இடிச்சிட்டான். பைக்ல வந்து R15ல அவ்வளோ ஸ்பீடுல ஹெல்மெட் போடாம வந்து இடிச்சிட்டான். அவன் இடிச்சதுக்காண்டி அவன போய் நான் அடிக்கவா தெரிஞ்சேன்? விழுந்துட்டானே போய் ஐயோ! அப்படின்ட்டு போய் தூக்கி விட்டு அவன ஆஸ்பத்திரியில சேர்த்து இந்த மாரித்தான் பண்ணிக்கிருக்கான். ஆ நீங்கலாம் வந்து இந்த கமாண்ட் அடிக்கிறீங்க. இலை போங்கடா. அப்படி இந்த வீடியோவுக்கும் நீங்க நெகட்டிவா பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவா கமெண்ட் போடுறதா என் மொபைல் நம்பருக்கு இது இருக்கு. எல்லாமே இருக்குது. என்ன நேர்ல கூட வா. விவாதம் பண்ணுவோம், பேசுவோம். சரியா? நீ வந்து மறை உன் மொபைல் நம்பரையும் மறைச்சு, உன் ஐடியும் லாக் பண்ணிட்டு, நீ பேசுறவன்லாம் என்ன சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நாங்கலாம் வந்து ஒரு தவறு நடந்தா தட்டி கேட்கிறவங்க. கேள்வி வைப்போம். எல்லாத்துக்குமே தெரிவிப்போம். அதனால தான் வீடியோ ஏதோ வீடியோ வந்து பப்ளிசிட்டி பண்றதுக்கு தான்டா வீடியோ. உங்க வண்டவாளம், தண்டவாளம் நீங்க தவறு செய்யறத பூரா பப்ளிசிட்டி பண்றதான்டா வீடியோ போடுறான். இன்னைக்கு நல்லதா போச்சு. சமூக வலைதளங்கள்ல இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்ததுனால தவறுகள் வந்து கம்மியாகுது. அதிகாரியை பூரா பயப்படுறாங்க. யாரு அதிகாரி ஒண்ணு லஞ்சம் வாங்குற அதிகாரியை சொல்றேன். நேர்மையான அதிகாரி எல்லாம் நிறைய இருக்காங்க. நேர்மையான அதிகாரி எல்லாம் கொண்டு வரணும். அப்போ ஒரு வீடியோவுக்கு வந்து இந்த பயம் இருக்குன்னா, அப்ப ஒரு தவறு நடக்குதுன்னா அப்போ பேசத்தையும் செய்வான், போடத்தையும் செய்வான். வாங்கிக்கிட்டு வாங்கலன்னு சொல்றாங்கன்னா, அப்ப எவ்வளவு ஒரு அநியாயம் நடக்குது. அதனால வந்து இந்த நீதிராஜன் ஸ்கூல் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா, ஏன் இப்ப குழந்தைய வச்சு நான் எடுத்தேன்னா, என் குழந்தை மனசுலயே தெரியுது. ஏன்னா வந்து ஆ எல்லாமே சொல்றது கவர்மெண்ட் ஸ்கூலு எதுக்கு? இலவசமா கல்வி கத்துக் குடுக்குறத அரசாங்கமே நிர்வகிச்சிருக்கு. அப்போ வந்து கல்விய வந்து இலவசமா தான் கத்துக்கிறணும். இலவசமா இருந்தா பிள்ளைங்க மனசுல எல்லாமே ஆ ஸ்கூல் பூரா சுத்தமா இருக்கணும். பிரைவேட்ல என்னென்ன சுத்தமா இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட் குடுக்குதுல்ல. அத பூரா எதுக்கு நீ ஆட்டைய போடுற? சத்துணவுல இருந்து எல்லாம் ஆட்டைய போடுறீங்கல்ல. அதனால வந்து கல்விய வந்து என்னப்பா? பாத்ரூம் சுத்தம் இல்ல. எந்த ஸ்கூல்லப்பா? நீதிராஜன். நீதிராஜன். சரிப்பா. நீதிராஜன்ல அதான் பாத்தீங்களா? நான் என்ன சொல்லிக் குடுத்தா நாங்க சொல்றோம். என் குழந்தையாத்தையும் சொல்லுது. அதனால வந்து எங்க குழந்தையும் நேர்மையாத்தான் வளர்த்துக்கிருக்கான். ஆ வீரமாவும், விவேகமாவும், எவனுக்கும் பயம் அஞ்சாதவனாவும். அதாவது பயப்பு எவனுக்கு வந்து பணிஞ்சு பேசணுமோ, நேர்மையானவங்களுக்கு பணிஞ்சு பேசணும். நேர்மையற்ற தீயவங்களுக்கு பணிஞ்சு பேசணும்னு அவசியம் கிடையாது. எவனுக்கும் பயப்படாமத்தான் போணும். அதனால வந்து இந்த பயம்ன்றது வந்து அச்சுறுத்துறது இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. இந்த கமெண்ட் பண்றவங்கலாம் ஓடி போயிரு. என்ன அப்படி கமெண்ட் பண்ணா நேர்ல கூட வா. என்ன பேசுவோம். நீ கமெண்ட் அடிக்கிறதுன்னு சும்மா சமூக வலைதளங்கள்ல அடிச்சுட்டு போயிருவ. நீ நேர்ல வந்து சொல்லி பாரு. எவ்வளவு குழந்தைகள் கஷ்டப்படுதுன்னு தெரியுமா? எத்தனை குடும்பம் கஷ்டப்படுதுன்னு தெரியலையா? என்னப்பா? அடிக்கிறாங்க. நீதிராஜன் ஸ்கூல் அடிக்கிறாங்க. ம். பாத்ரூம் சுத்தம் இல்லன்னா, ம். ம் புக்கு வாங்குனா, டயர் வாங்குனா அதுல ஒண்ணு கூட எழுத அ ம். எழுதவே இல்ல. ம். சுப்பலட்சுமிக்கு லே வருது. ம். அத சொன்னா அதையும் கேட்காம போடுறாங்க. ம். பாத்துக்கங்க. அதாவது எவ்வளவு அநியாயங்கள் நடக்குதுன்னு பாருங்க தமிழ்நாட்டுல. அதனால மக்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. கேள்வி கேட்க கத்துக்கங்க. உங்க குழந்தைகள் படிப்பு வந்து வீணாகக்கூடாது. அதனால வந்து நம்ம பெற்றோர்கள் தான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தட்டி கேட்கணும். சும்மா வந்து தலையாட்டிட்டு வந்துடக்கூடாது. அதுல தான் நான் வீட்ல சொல்லுவேன். தலையாட்டிட்டே வரக்கூடாது. கேள்வி கேட்கணும். தவறு நடந்தா கேள்வி கேட்கணும். நான் என்னுடைய நோக்கம் ரூ. 1000 குடுக்குறதுக்கு ரூ. 1000 இல்லாமையா இருக்க? என்னங்கடா டேய்! அ, அ ரூ. 1000 இதுல கமாண்ட் ரூ. 1000லாம் பெரிய விஷயம் இல்ல. அந்த ரூ. 1000 சம்பாதிக்கிறதுக்கு அந்த ரூ. 1000 ஏன்டா அவ்வளோ ஈஸியா தெரியுதா உங்களுக்கு பூரா? அ இந்த ரூ. 1000 இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க? எவ்வளோ விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அ அந்த குழந்தைகள் பூரா எப்படி எவ்வளவு கஷ்டம்? எவ்வளவு இதுன்னு தெரியுமா? அசால்ட்டா பேசுறீங்க. அதனால இது கூட இந்த இப்படி கமெண்ட் போடுறதெல்லாம் நிறுத்திக்கங்க. அப்படி நேர்ல வா. பேசு. என் கூட நீ பேசி ஜெயிச்சு புட்றா பாப்போம். சவாலே விடுறேன்டா. அ நீ நான் வந்து ஒரு அநீதிக்கு அநியாயம் நடக்குதுன்னு நாங்க போடுறோம்ல. நீ அப்படி பெரிய அ உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதனால வந்து தமிழக அரசு உடனடியாக இந்த நீதிராஜன் அ ஏன்னா
பள்ளி கல்வித்துறைக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. அதனால வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த வீடியோ போய் சேரணும். அனைத்து மக்களும் இந்த வீடியோவை பார்த்து கேளுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு அநியாயங்கள் நடக்குதுன்னா கேள்வி கேளுங்க தயவு செய்து. அப்போ தான் வந்து நம்ம இடத்த நம்ம தான் சுத்தப்படுத்தணும். நம்ம தமிழ்நாடை நம்ம தான் சுத்தப்படுத்தணும் எல்லா விஷயத்துலையுமே. அதனால் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதிகமாக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கல்வி விஷயம், கல்வியை சார்ந்தது. இலவச கல்வியை வந்து பேரம் பேசி காசு ஆக்குறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் அனைவரும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. அனைத்து மக்களுக்கும், அனைத்து அதிகாரிகளுக்கும், அனைத்து அமைச்சர்களுக்கும் போய் சேரணும். சொல்லு, ஷேர் பண்ண சொல்லு. ஷேர் பண்ணுங்க, வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.